அத்தியாயம் 15. அவள் வெளியே சென்றதும் இவ்வளவு நேரம் தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்த மாறன் அவனுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு அவளுக்கே தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவன் செய்ய போகும் செயல் மிகவும் பெரியது. அதனால் அவன் மீது மித்து எல்லையில்லா கோபம் கொள்வாள் என்று தெரியும் அவனுக்கு. ஆனால் அது அவளின் நன்மைக்கே என்று எண்ணியவன் நிச்சயம் ஒரு நாள் மித்து அவனை புரிந்து கொள்வாள் என்று நம்பிதான் அந்த செயலில் துணிந்து இறங்கி இருக்கிறான். அதிகாலை நேரம். சூரியன் சுல்லென தனது வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருந்தது. அழகான வேலையில் அந்த இயற்கை அழகினை தனது கேமராவில் சேமித்துக் கொண்டிருந்தாள் மித்து. அப்பொழுது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ற சத்தம் கேட்கவே மித்து சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினாள். அங்கு 2 தடியர்கள் இரத்த கிளறியாக கீழே கிடந்தார்கள். அவர்களுக்கு முன் போடப்பட்டிருந்த நாற்காலியில் சும்மா சிங்கம் மாதிரி உட்கார்ந்திருந்தாப்ல நம்ம வேந்தன். கவர்ந்து இழுக்கும் காந்தம் நீயடா, அதில் கவரப்பட்ட குண்டூசி நானடா, சுட்டெரிக்கும் சூரியன் நீயடா, உன்னை தனி கவரும் சாரல் மழை நானடா, வீழ்த்திவிடும் வேங்கை நீயடா, அதை கண்டு மயங்கிடுமா இந்த புள்ளி மானடா, வேந்தனின் கண்மணி நானடா, என்றென்றும் நான் உனக்கானவள் தானடா. மித்துவின் கண்கள் அங்கிருந்த வேந்தனை நோக்கவில்லை, கீழே அடிபட்டு கிடந்த இருவரையும் தான் நோக்கியது. அவர்களை கண்டு அதிர்ச்சி கொண்டவள் அவசரமாக அவர்கள் அருகே ஓடி வந்தாள். ஏ மித்து, நில்லுடி, எங்கடி ஓடுற, நில்லு என்று அவள் பின்னே ஓடி வந்தனர் அவள் நண்பர்கள். அச்சு, என்னாச்சு என்று துளியும் தாமதிக்காமல் அவளின் துப்பட்டாவை கிழித்து அவர்களின் தலையில் கட்டி அவர்களுக்கு முதலுதவி செய்தாள். அவள் நண்பர்கள் தான் அங்கு இருந்தவர்களை கண்டு ஜர்க்கானாள். ஹே அடியே மித்து என ஹஸ்கி வாய்ஸில் அழைத்தனர். மித்துவோ அதை கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு முதலுதவி செய்வதில் தான் கவனமாக இருந்தாள். ஏய், தண்ணீர் எடுத்துட்டு வாங்கடி என்றால் அவசரமாய். அவர்கள் நகரவே இல்லை. ஹே, உங்களதான், தண்ணி கொண்டு வாங்க. அவர்களோ கண்களாலே அங்கு பாரு என ஜாடை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வேகமாக எழுந்தவள் ஓரமாக இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்ற விசாவை ஒரே இடியில் இடித்து தள்ளியவள் வயல் வரப்பில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை நோக்கி ஓடினாள். இங்கு அவள் தள்ளிவிட்ட வேகத்தில் ஐயோ அம்மா என்று கீழே விழுந்த விசாபு மெல்ல எழுந்து நின்று அவர்களின் நண்பர்களை முறைத்தான். அவ தானே தள்ளிவிட்டு ஓடினா, இந்த கருவாயன் எதுக்கு இப்போ நம்மள முறைக்கிறான் என அவர்களும் ஒன்று கூடி இவனை தான் முறைத்தனர். அடியாத்தி, என்ன அம்புட்டு பேரும் ஒன்று கூடி முறைக்கிறாளுக என விசா கேஷுவலாக வேறு பக்கம் திரும்புவது போல் திரும்பிக் கொண்டான். மித்துவோ மீதம் இருந்த துப்பட்டாவை தண்ணீரில் நனைத்து அதனை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தாள். இப்போ ஓகேவா? அவர்களோ பயந்த விழிகளோடு அவளின் பின்னே பார்த்தனர். எங்க பாக்குறானுங்க என மித்து பின்னே திரும்பி பார்த்தாள். சிறிதும் விழி அகலாது அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான் வேந்தன். வேந்தனின் அந்த கூர் பார்வை என்னவோ போல் இருக்க மித்துவை சில நிமிடம் பதறிதான் போனாள். தன்னை சரி செய்து கொண்டவளுக்கு அவன் பார்வை வீச்சை தாங்கவே முடியவில்லை. ஹலோ, நீதான் அவங்களை இப்படி மாடு மாதிரி அடிச்சியா? துளியும் பயம் இல்லாமல் நேருக்கு நேர் கேட்டவளை விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தான் வேந்தன். என்னையா லுக்கு, உன்னதான் கேக்குறேன், நீதான் அவங்கள அடிச்சியா? ஆமா. வேந்தனின் கம்பீரமான குரல் அவள் காது மடலை சீண்டிய நொடி வேந்தனின் கன்னத்தை பதம் பார்த்தது மித்துவின் கரம். அதை கண்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியாக விசாபோ 2 அடி பின்னால் ஓடிவிட்டான். அடியாத்தி, என்ன அடி, என் மாப்பி மேலே கை வைக்க தில் இருக்குன்னா அது இவதாண்டா என ஆச்சரியமாக வாயை பிளந்தான். வேந்தனோ துளியும் அசராமல் அப்படியே நின்றவன் இன்னும் பார்வையை மட்டும் அவளிடமிருந்து விலக்கவில்லை. சரியான காட்டான், எப்படி பாக்குறான் பாரு, என்னமோ திங்குற மாதிரி பாக்குறான் என முணங்கியவள் அவனை முறைத்து பார்த்தாள். யோ, என்னையா லுக்கு, இல்ல என்ன லுக்குன்னு கேக்குறேன், கண்ணு நோண்டி பொரியல் பண்ணிடுவான் பாத்துக்கோ. விழியை உருட்டி அவனை மிரட்டினாள். என்னத கண்ணை நோண்டி பொரியல் பண்ணுவாளா? ஹாத்தி, நம்ம மாப்பி சரியான காட்டுவாசி பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான் போலையே, ஏதாவது பண்ணணுமே, நம்ம தான் நம்ம உயிர் தோழனை எப்படியாவது காப்பாற்றணும் என எதையோ சுற்றி முற்றிலும் தேடினான் விசா. அவளை பார்த்து புன்னகை ஒன்றை உதிர்த்த வேந்தனோ அவளை எப்படியாவது கண்களால் கைது செய்து விட வேண்டும் என்று எண்ணி விட்டான் போல. அவளை விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்தான். பொறுக்கி, கொஞ்சமாவது லுக்க மாத்திரானா பாரு, ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்குறான்?
மனதுக்குள் எண்ணிக்கொண்டவளுக்கு அவன் பார்வை வீச்சை தாங்க முடியவில்லை. யோ, உனக்கு அறிவில்ல? இப்படி அடிச்சு போட்டிருக்கே, அவங்க செத்து போனா என்னடா பண்ணுவ? சரியான காட்டான் என்று காட்டு கத்து கத்தினாள். அவன் நண்பன் ஒருவனோ, என்னம்மா விட்டா பேசிக்கிட்டே போற? அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? நீ இப்போ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா என்று கோபமாய் எதையோ பேச வர வேந்தனின் எரிக்கும் பார்வையில் அவன் அமைதியாகிவிட்டான். ஏன் கை வச்சா என்ன? இவன் என்ன பெரிய டானோ? என்னடா பண்ணுவீங்க என்று இன்னும் எகிரி கொண்டு சென்றாள். ஏ, பேசாம வாடி, நமக்கு எதுக்கடி பிரச்சனை? வாடி பேசாம என மித்துவின் தோழிகள் அவளை இழுத்து கொண்டு சென்றனர். ஏய், விடுங்கடி, என்ன அவனுங்களை இன்னும் 4 கேள்வி கேட்டுட்டு வரேன் என அடம் பிடித்தவளை இழுத்து செல்வது பெரிய பாடாகி போனது அவர்களுக்கு. அப்பொழுது, ஒரு நிமிஷம் என்ற கர்ஜனையான சத்தம் கேட்டு மித்துவும் அவளின் தோழிகளும் திரும்பி பார்த்தனர். அழைத்தது என்னவோ நமது வேந்தன் தான். நான் தான் கூப்பிட்டேன் என தனது வேட்டியை முழங்காலுக்கு மடித்து கட்டியவன் தனது காப்பினை மேலே தூக்கி விட்டபடி அவர்களை நோக்கி வந்தான். அவன் நடந்து வரும் அழகிலே அனைவரும் வாயை பிளந்து கொண்டு அவனை ரசித்து பார்த்தார்கள். மித்து மட்டும் அவனை முறைத்து பார்த்தாள். ஏன் என்றே தெரியாமல் அவளுக்கு அவனுடன் சண்டை இழுக்க தோன்றியது. நேராக அவர்கள் அருகில் சென்றவன் மித்துவையே கண் எடுக்காமல் பார்த்தான். அந்த பார்வை அவளை என்னவோ செய்ய வேறு வழி இல்லாமல் பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டாள். இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன், அதுக்கு எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, அம்மனியும் தான் என்று மித்துவை விட்டு கண் எடுக்காமல் சொன்னான். அவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று புரியாமல் பார்த்தனர் அனைவரும். சடார் என மித்துவை தோளில் தூக்கியவன் எங்கோ அவளை தூக்கி சென்றான். அதை கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்தனர். திடீரென்று நடந்த நிகழ்வில் அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. டே பொறுக்கி, காட்டா, கருவாயா, என்ன விடடா என்றவன் தோளில் சடார் சடார் என அடியை போட்டாள் மித்து. அதெல்லாம் அவனுக்கு வலித்தால் தானே. அவளை கொண்டு போய் அங்கிருந்த ஒரு அம்மன் சிலைக்கு முன் நிறுத்தியவன் சுற்றி முற்றிலும் யாரையோ தேடினான். இவ்வளவு நேர தேடலுக்கு சொந்தக்காரர்கள் இருவரும் தூரத்தில் நின்று சம்மதம் போல் தலையாட்டவே இவனும் அதை புன்சிரிப்போடு ஏற்றபடி மித்துவை திரும்பி பார்த்தான். மன்னிச்சுக்கோ மீரா. அவளின் காது மடல்களை தீண்டி சென்றது வேந்தனின் மெல்லிய சத்தம். ஏனோ அவனின் அந்த வார்த்தைக்கு அடிமையானவள் போல் சிலையாகி நின்றாள் பெண் அவள். அவனும் அதுதான் சரியான நேரம் என்று தனது பையில் வைத்திருந்த தாலியினை கையில் எடுத்தான். அவ சம்மதம் இல்லாம இப்படி பண்றது தப்பு. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அவ கண்டிப்பா ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பான்னு நம்புறேன் என்று கண்ணை மூடி பிரார்த்தனை செய்தவன் நொடியும் தாமதிக்காமல் அவளின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டி விட்டான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த மங்களகரமான நிகழ்வு நடந்து முடிந்தது. அத்தியாயம் 16. பாவம், தனது நண்பனை காப்பாற்ற எங்கோ தேடி பிடித்து ஒரு சிறு குச்சி ஒன்றை கையில் எடுத்தான் விசா. எப்படி அந்த சின்ன குச்சியை வச்சு இவர் ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்ற போறாரா? அந்த குச்சியை மேலே ஓங்கியபடி, எங்க அவங்கள காணோம் என்று சுற்றி முற்றிலும் பார்த்தவன் அங்கு வாயை பிளந்தபடி அதிர்ந்து போய் நின்று மித்துவின் நண்பர்களை கண்டான். இவனுங்களாம் எதை இப்படி வெறிக்க வெறிக்க பாக்குறானுங்க என்று யதார்த்தமாக அவர்கள் பார்க்கும் திசை நோக்கி திரும்பியவன் அவன் கண்ட காட்சியில் ஆவென்று இன்னும் பெரிதாய் வாயை பிளந்தான். அவன் கண்ட காட்சியோ அவனின் உயிர் தோழன் வேந்தன் மித்துவிற்கு தாலி கட்டுவதை தான். அச்சோ, நான் பாக்குறது கனவா நனவான்னு தெரியலையே, ஆத்தாடி ஆத்தா என்று பொத்தென மயங்கி விழுந்தான் விசா. வேந்தனின் தொடுகையில் தான் நினைவுக்கே வந்தாள் மித்து. ஆனால் தாமதம். அதற்குள் அவன் 3வது முடிச்சினை போட்டு முடித்து விட்டான். அங்கு நடந்த நிகழ்வை புரிந்து கொள்ளவே அவளுக்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே புரியவில்லை மித்துவுக்கு. கழுத்தில் தொங்கும் மாங்கல்யத்தை கண்டவளுக்கு அத்தனை ஒரு கோபம். செத்தான் சேகரு. அப்படிதான் இருந்தது வேந்தனின் நிலைமையும். விட்டால் அறை. அவன் கண்ணத்தில் நம்ம லேடி ஜாக்கி சான். காது ஜவ்வே கிழிந்திருந்தாலும் ஆச்சரியமில்லை. சும்மா மாறி மாறி அவன் கண்ணத்தில் அறையை பரிசாக வாரி வழங்கினாள். ஆனால் வேந்தன் இம்மியும் நகரவில்லை. அவள் கொடுக்கும் அடிகளை புன்னகையுடனே வாங்கி கொண்டு நின்றான். வேந்தனின் நண்பர்கள் எல்லாம் என்ன நடந்தது, என்ன செய்வது என்று எதுவும் புரியாமல் அவர்களை வெறித்து பார்த்து கொண்டு நின்றனர். உன் கையால் விழும் அடிகள் என்றாலும்
அதை புன்னகையுடனே ஏற்பேன். உன் சந்தோஷம் என் மரணத்தால் என்றால் அதை என் முகத்துடனே மாய்ப்பேன். என் தெவிட்டா காதல் நீதானடி. உன்னை நினைத்தால் வலியிலும் சுகம்தானடி. விலையில்லா செல்வம் நீ, மொழியில்லா மௌனம் நீ என அவன் கண்களோ அவளிடம் காதல் மொழி பேசிக் கொண்டிருக்க, ஆனால் அதெல்லாம் அந்த கோவக்காரிக்கு புரிந்தால்தானே. அவளோ அவன் கன்னத்தை சிவக்க வைப்பதில்தான் கவனமாக இருந்தாள். டே பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்ப என்று அவனை சரமாரியாக அடித்து அடித்து அவளின் பொன்னான கைகள் சிவந்து கொண்டிருந்தது. இங்க பாரு கண்மணி, நீ எவ்வளோ அடிச்சாலும் எனக்கு வலிக்காதடி. ப்ளீஸ், நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்காத. கொஞ்சம் காத்திருந்த அப்புறம் அடியேன். அக்கறை கலந்த காதலுடன் சொன்னான் வேந்தன். ஆனால் இதை கேட்டு கொதித்து போனாள் மித்து. என்னது டீயா? டே கருவாயா, டீ போட்டு பேசின மரியாதை கெட்டுடும். உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளாம விட மாட்டேன்டா. அப்படியா பொண்டாட்டி? உன்னால முடிஞ்சதை செய், ஆனா இப்படி உன்னை கஷ்டப்படுத்திக்காத. டே, யாருக்கு யாருடா பொண்டாட்டி? கருவா பயலே, இந்த மஞ்சள் கயிறு என் கழுத்துல கட்டிட்டா அது தாலி ஆயிடுமா? இல்ல நான் தான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேனா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ கண்ணம்மா, ஆனா நான் தான் இந்த ஜென்மத்துல உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. டே, யாருடா நீ? இல்ல யாருன்னு கேக்குறேன். நான் உன்னை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேனா? இல்ல நீ தான் என்ன பாத்திருக்கியா? எந்த தைரியத்துல என் கழுத்துல தாலி கட்டி இருக்க? என்ன வேணாலும் இருக்கட்டும் கண்ணம்மா, ஆனா இந்த நிமிஷம் நீ என் பொண்டாட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கும் என்ன உறவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா இனி நம்ம 2 பேருக்கும் பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கு. இதோ இந்த தாலி தான் அதுக்கு சாட்சிடி, என் பொண்டாட்டி. ஸ்டாப் இட் இடியட். இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொன்ன அவ்வளோதான். இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதால தானே இவ்ளோ பேசுற. இது இல்லனா என்று அவள் தனது மாங்கல்யத்தை கழட்டிட முயன்ற நேரம் அவள் காதமடலை தீண்டி சென்றது ஒரு சத்தம். அந்த சத்தம் கேட்டு ஷாக் அடித்தார் போல் நின்றவள் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினாள். அங்கே அவளின் அருமை தம்பி உடன்பிறப்பான மாறன் இவளை நோக்கிதான் வந்து கொண்டிருந்தான். அவனுடன் ஒரு பெண்மணியும் வந்து கொண்டிருந்தார். அவர்தான் வேந்தனின் தாய். தம்பியை கண்டு மித்து கண்களில் அப்பட்டமான அதிர்ச்சி. கண்ணா, நீ இங்க எப்படி? அதிர்ச்சியுடன் கேட்டாள். மாறன் எதுவும் பேசாமல் அக்காவை நெருங்கினான். ஏனோ தம்பியை கண்டதும் அவனை தாவி அணைத்து கொண்டவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வார்த்தை தந்தி அடித்தது அவளுக்கு. இவன் என் கழுத்துல, இவன் என்ன என்றவளுக்கு அதை சொல்ல கூட முடியவில்லை. அவளையும் மீறி உளறி கொண்டிருந்தாள். அக்கா, என்ன பாரு. இல்ல மாறா, இவன். அவள் இன்னும் உளறுதலை நிறுத்தவில்லை. அக்கா, என்ன பாருன்னு சொன்ன. இந்த பொறுக்கி என்ன என்று திக்கிக் கொண்டிருந்தாள் அவள். அக்கா ப்ளீஸ். இம்முறை சத்தமாக அழைக்க மித்து தம்பியை திரும்பி பார்த்தாள். கொஞ்சம் பொறுமையா இருக்கா? பொறுமையா இருக்கணுமா? என்னடா சொல்லிட்டு இருக்க? அவன் என் கழுத்துல என் சம்மதம் இல்லாம தாலி கட்டியிருக்கான். அவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. எப்படிடா என்ன பொறுமையா இருக்க சொல்ற? இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளாம விட மாட்டேன். இவனை நான் சும்மா விட மாட்டேன் என வேந்தனை வாய்க்கு வந்தபடி திட்டி கொண்டிருந்தாள். முதல்ல இவன் கட்டின தாலியை இவன் மூஞ்சில கழட்டி எறியணும். அவள் கோபத்தில் பேசி கொண்டிருந்தாள். அக்கா நிறுத்து என்றான் கோபமாய் சத்தம் போட்டு. மாமாவை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன உள்ள தூக்கி வை. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம். உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னதே நான் தான். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் நான் தான் காரணம். அதுக்கு தான் உன்னை இங்க வர வச்சேன். உன்கிட்ட பொறுமையா சொல்லி ஏற்பாடு பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த வருண் வந்து உன்கிட்ட பேசினதால தான் இந்த திடீர் முடிவு. கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுதான் இப்படி ஒரு திடீர் கல்யாணம் என்று அவன் மூச்சு விடாமல் அனைத்தையும் கூறி முடிக்க மித்து அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு சிலையாகி போய் நின்றாள். அவள் உலகமே இருண்டு போனது போல் இருந்தது. இதை யார் செய்திருந்தாலும் அவள் இவ்வளவு உடைந்திருக்க மாட்டாளோ என்னவோ. ஆனால் மாறன் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. நான் தான் முட்டாளாவே இருந்திருக்கேன்ல.
என்றவளுக்கு அவளையும் மீறி கண்கள் கண்ணீரை தத்தெடுக்க வேந்தனுக்கோ அவளின் அழுகையை காண முடியாமல் அவளை நோக்கி நகர்ந்தான். அவன் ஒவ்வொரு அடிக்கும் அவள் 2 அடி பின்னோக்கி நகர்ந்தவள் தலையில் கையை வைத்து அமர்ந்து விட்டாள். சில நொடி அங்கே பெரும் அமைதி. அக்கா, எனக்கு புரியுது நீ என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கன்னு. நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீ ஒத்துக்க மாட்ட. அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவை நாங்க எடுக்க வேண்டியதா போச்சு. நீ என்ன அடி, திட்டு, ப்ளீஸ் இப்படி அமைதியா இருக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், நாங்க உன் நல்லதுக்கு தான் இப்படி பண்ணோம் என அவளிடம் மன்றாடி கொண்டிருந்தான். அம்மாடி, கண்டிப்பா உன் மனசு என்ன பாடுபடும்னு எங்களுக்கு புரியுது கண்ணு. என் மவன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். எங்களை மன்னிச்சிரு கண்ணு என வேந்தன் தாயும் அவளிடம் பாசமாக கதைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவள் எதற்கும் பதில் அளிக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அக்கா ப்ளீஸ் என்று மாறன் அவள் கையை பிடிக்க முயற்சி செய்த நேரம் விருட்டென எழுந்த மித்து யாரிடமும் பேசாமல் அந்த இடத்திலிருந்து வேக எட்டுக்களுடன் விரைந்து நடந்தாள். அத்தியாயம் 17. அக்கா அக்கா நில்லுக்கா என மித்து பின்னே ஓடினான் மாறன். அப்பொழுது ஒரு கரம் அவனை தடுத்து நிறுத்தியது. மாறன் யார் என்பதை போல் திரும்பி பார்க்க வேந்தன் தான் அவன் கையினை பிடித்திருந்தான். மாம்ஸ், அவ போறா, விடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். இல்ல மாறா, விடு, அவ போகட்டும் நிதானமாக சொன்னான் வேந்தன். ஆனா மாமா, மாறன் சற்று தயங்கினான். அவ போகட்டும் மாறா, அவளுக்கு இப்ப தேவை தனிமைதான். போட்டும் விடு. அவளோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா நம்ம பண்ணது பெரிய தப்பு. எனக்கு புரியுது மாமா. அவ கூடிய சீக்கிரமே உங்களை புரிஞ்சுப்பா. நீங்களும் வாங்க மாமா, வீட்டுக்கு போகலாம். எப்படியும் அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. கண்டிப்பா நான் வரேன். ஆனா இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். அது வர அவ கொஞ்சம் சரியாகட்டும். அப்புறம் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன். ஆனா மாமா, அதுவரை என் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க மாமா, நான் போறேன். எப்படியும் பயங்கர கோவத்துல இருப்பா. என்ன பண்ண போறேனே தெரியல. சும்மா போங்க மச்சான். இம்புட்டு நேரம் நான் தனியா ஆடி வாங்கினல, இப்ப நீங்களும் கொஞ்சம் வாங்குங்க, தப்பில்ல. நல்ல என்ன மாம்சு. சரி, நான் போயிட்டு வரேன் என்று மாறன் அங்கிருந்து விலகி சென்றான். சற்று தூரம் சென்றவனை தடுத்து நிறுத்தியது வேந்தனின் குரல். மாறா. மாறன் என்ன என்பது போல் பார்த்தான். என்னை மன்னிச்சிடு. எதுக்கு மாமா, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இல்லை, என்ன இருந்தாலும் அவ சம்மதம் இல்லாம நான் தாலி கட்டியிருக்க கூடாது. அவகிட்ட பேசிட்டு முடிவு எடுக்கலான்னு தான் சொல்லியிருந்தீங்க. நான் தான் அவசரப்பட்டு தாலி கட்டிட்டேன். மாமா, எங்க அவ என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவாளோ, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவாளோன்னு பயம். என் மனசு சொல்லுச்சு இதுதான் சரியான முடிவுன்னு. அதுதான் யோசிக்காம உங்ககிட்டயும் கேட்காம அப்படி பண்ணிட்டேன். மாமா, நீங்க பண்ணதுல தப்பே இல்லை. கண்டிப்பா அவ சம்மந்தம் சொல்லியிருக்க மாட்டாதான். உங்களை விட அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க மாட்டாங்க. சீக்கிரமே அவ உங்களை புரிஞ்சுப்பா. ரொம்ப நன்றி மாறா. சரி நீ போ, அவ தனியா போறா என்றவனை புன்னகை முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் வேந்தனின் அன்னை. என்னம்மா? சிரித்து கொண்டே கேட்டான் வேந்தன். ஒன்னும் இல்லை தம்பி. அவர் சிரிப்பை அடக்கியபடி சொன்னார். எனக்கு ஒரு மவன் இருந்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்கேன். அவ்வளவு ஏன், நேத்து கூட நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், வந்து பாரு, உனக்கு பிடிச்சா மேற்கொண்டு பேசலான்னு சொன்னேன். அவன் என்னன்னா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், அந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், கல்யாணமே வேண்டான்னு என்னவோ சொன்னான். ஆனால் இன்னைக்கு என்னன்னா, அந்த பொண்ணை பார்த்ததும் பொசுக்குன்னு தாலி எடுத்து கட்டிப்புட்டான். அதுதான் தம்பி, என்று ரோசக்காரம் அவன் எங்க இருக்கான்னு பார்க்குறேன். அவனும் சிறு வெட்க புன்னகையுடன் தலையை கோதி கொண்டான். மா, போதும், வீட்டுக்கு கிளம்புங்க, பசங்க கொண்டு போய் விடுவானுங்க. அப்புறம் என்று எதையோ சொல்ல வந்து கொஞ்சம் தயங்கினான். என்ன தம்பி, என் மேல உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையா? நான் எதுக்கு ராசா கோவப்பட போறேன்? நான் சந்தோஷமா இருக்கேன். என் மவனுக்கு கண்ணான ஆயிடுச்சு. அம்மா,
நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி எதுவும் இருக்கா? ஏன்னு தெரியல, அவளை பார்த்த அந்த நொடி இன்னை இவ தான் உனக்கு எல்லாமே, இவளை விடாம பிடிச்சுக்கோன்னு மனசு சொல்லுச்சு. அது ஏன் எதுக்குன்னு எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவளுக்கும் எனக்கும் ஏதோ பிரிக்க முடியா ஒரு உறவு இருக்கு. ஆமா, நீங்க ஏன் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ உறுதியா இருந்தீங்க? அதுதான் சொன்னேனே தம்பி, உன் தம்பி பண்ண தப்பால 2 உசுறு அநியாயமா போச்சு. இப்ப யாரும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் உறுதுணையா இருக்கணும். அதுக்கு அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். அதுதான் தம்பி உன்னை மெத்துவ கல்யாணம் பண்ண சொன்னேன். அவர் சற்று பதட்டத்துடன் சொன்னார். அம்மா, நீங்க சொல்றது ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனா இது மட்டுமே காரணமா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு தோணுது. எதுவா இருந்தாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கம்மா என்றான். டே சக்தி, அம்மாவை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுவா. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கே எல்லாம் தெரிய வரும் வேந்தா. அப்போ உன் முடிவு எதுவா இருந்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என மனதில் எண்ணியவர் வீட்டிற்கு கிளம்பினார். யோசனையுடன் திரும்பினான் வேந்தன். அங்கு விசாவோ ஆ என வாயை பிளந்து கையை தாடையில் முட்டு கொடுத்தபடி இவனையே பார்த்து கொண்டிருக்க வேந்தனுக்கு அவனை கண்டு சிரிப்புதான் வந்தது. டே விசா, வாய மூடு, உள்ள கொசு போயிட போது நக்கல் புன்னகையுடன் சொன்னான். விசா விருட்டென எழுந்து அமர்ந்தான். டே மாப்பி, இங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது உண்மையா இல்ல நான் கனவு கண்டேனா? தெரியலையேடா. அப்படியா என வேந்தன் சிரிப்பை மறைத்தபடி சொன்னான். டே மாப்பி, எப்படிடா? ஆனா சத்தியமா சொல்றேன்டா, யார வேணாலும் நம்பலாம். எனக்கு கல்யாணம் பிடிக்காது, காதல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சுத்துறானுங்க பாரு, அவனுங்களை மட்டும் நம்ப கூடாதுடா. எப்படிடா பொசுக்குன்னு தாலியை எடுத்து கட்டிப்புட்ட? தெரியல மச்சான், அவளை பார்த்ததும் படத்துலலாம் சொல்லுவாங்களே, ஏதோ பட்டாம்பூச்சி மனசுல பறக்கிற மாதிரி இருக்கும்னு, எனக்கும் அப்படிதான் விசா இருந்துச்சு. தாலி கட்டணும்னு தோணுச்சு, கட்டிட்டேன். அவகிட்ட என்னமோ இருக்குடா. டே மாப்பி, ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரியே பேசினியடா, என்னால் நம்ப முடியல மாப்பி. எனக்கும் தாண்டா விசா, ஏதோ அவ கூட ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்கு. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, அவ எனக்கானவ, அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மீசையை முறுக்கினான் வேந்தன். வீட்டிற்கு வந்த மித்துவோ அவளின் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவள் வந்து சிறிது நேரம் கடந்துதான் மாறனும் வீட்டிற்கு வந்தான். வீட்டுக்குள் வந்தவன் அவசரமாக தன் அக்காவை தேடினான். அவனுக்கு கிடைத்த பதில் என்னவோ மித்துவின் மூடிய அறைதான். அக்கா, கதவை தர ப்ளீஸ்கா, நான் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ். நான் பண்ணது தப்புதான், ஆனா ப்ளீஸ் என்கிட்ட பேசாம இருக்காத என்று எவ்வளவோ கெஞ்சினான். ஆனால் எந்த பலனும் இல்லை. சில மணி நேரம் கழித்து சாப்பாடு தட்டுடன் அவளின் அறை கதவை தட்டினான். அக்கா ப்ளீஸ் சாப்பிடவா. எங்க மேல இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டாத. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவ, இப்போ நீயே வேஸ்ட் பண்ற. அக்கா ப்ளீஸ் வா என்று கெஞ்ச சிறிது நேரம் கழித்து அவளின் அறை திறக்கப்பட்டது.